ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தினைக்கும் இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டே ரெண்டு கிராம்பை வாயில் போட்டு மென்று சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சமையலறை அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை அள்ளி தரக்கூடிய உணவு தயாரிக்கிற இடம் மட்டும் இல்லைங்க, நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு இடமாகவும் இருக்கு. குறிப்பா இந்திய சமையலறையில பொதுவாக பயன்படுத்தப்படுற மசாலா வகைகள் இருக்குல்ல, இது உணவுக்கு தனி சுவை தர்றதோட மனம் தர்றதோட அற்புதமான நன்மைகளையும் அள்ளி தருது அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட மசால் பொருளில் ஒன்றுனா கிராம்பு சொல்லலாம். சமையல்ல ரொம்ப முக்கியமா நறுமண பொருளா பயன்படுத்தப்படுற கிராம்பு இருக்குல்ல, இதுல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. கிராம்புல என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? கிராம்புல பாஸ்பரஸ், சோடியம், பொட்டாசியம், விட்டமின் கே, விட்டமின் சி, நார்ச்சத்து, ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், மெக்னீசியம், இரும்புச்சத்து அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். அவ்வளோ ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அலர்ஜி எதிர்ப்பு, பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் கூட இந்த கிராம்பில் இருக்கு. ஆக்சிஜனேற்றத்தோட வளமான ஆதாரங்களில் ஒன்று அப்படின்னாலும் கிராம்பை சொல்லலாம். இது ஒரு வலி நிவாரணியாகவும் செயல்படுது. சரி வாங்க, கிராம்பு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யறதுல கிராம்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கிராம்புல விட்டமின் சி இருக்கு. இது உடல்ல வெள்ளை இரத்த அணுக்களை அதிகரிக்க உதவுது. அது மட்டும் இல்லாம நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி நோய் தாக்குதல்ல இருந்து கூட நம்மளை பாதுகாக்குது. பற்களை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுல கிராம்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கிராம்பில் இருக்கக்கூடிய அலர்ஜி எதிர்ப்பு, பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்குல்ல, இது வாயோட ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். கிராம்பு இருக்குல்ல, இது பற்களில் உண்டாகக்கூடிய அசௌகரியத்தை சரி செய்கிறதோட பற்களில் ஏற்படக்கூடிய வலியையும் குறைக்குது. பல்வலி, ஈறுகளில் வலி இருந்தா அந்த இடத்துல கிராம்பை வைக்கிறது சிறந்ததா இருக்கும். அதே போல வாய் துர்நாற்றம் இருக்கிறவங்க கிராம்பை எடுத்துக்கலாம். கிராம்பை பொடி செஞ்சு அதை கொஞ்சோண்டு எடுத்து வாயில போட்டு தண்ணி வச்சு கொப்பளிச்சிட்டிங்கன்னா வாய் துர்நாற்றம் சரியாகும். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல கிராம்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கிராம்புல இருக்கக்கூடிய சாறு இருக்குல்ல, இது அதிக கொழுப்பு காரணமா உடல் பருமன் ஏற்படுறதை தடுக்குது. கிராம்பை உணவுல சேர்த்துக்கிறதன் மூலமா வயிற்று பகுதியில் தேங்கி இருக்கும்ல, அந்த கொழுப்பை குறைக்கலாம். நம்மளுடைய உடல் எடை, கல்லீரல் கொழுப்பை குறைக்கிறதுக்கும் கிராம்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுல கிராம்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கிராம்பு சாப்பிட்றதுனால அது செரிமான நொதிகளோட சுரப்பை அதிகரிக்குது. இதனால வயிற்றுப்போக்கு, குமட்டல், வாந்தி, ஜீரணமின்மை, வாயு தொல்லை, வயிற்று வலி, மலச்சிக்கல் இது மாதிரியான பிரச்சனைகளை சரி செஞ்சுக்கலாம். இது செரிமானத்தை இலகுவாக்குறதோட வயிறு மந்தம், வயிறு உப்புசம் இது மாதிரியான பிரச்சனைகளையும் சரி செய்ய உதவியாக இருக்கும். சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கிறதுல கிராம்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் சின்ன வயசுலேயே நிறைய பேர் சர்க்கரை நோயால் அவதிப்படுறாங்க. இது ஒரு வளர்சிதை மாற்ற காரணியால் ஏற்படக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு அடிப்படையான விஷயமே கணையத்தோட செயல்பாடை மேம்படுத்த செய்கிறது தான். அதை உணவு மூலமாகவே நம்ம சிறப்பாக செயல்பட செய்ய முடியும். அதில் கிராம்புக்கு முக்கிய பங்கு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். சர்க்கரை நோயாளிகள் கிராம்பை தினமும் சாப்பிட்டுட்டு வந்தால் இரத்த சர்க்கரை அளவு சீராக்கப்பட்டு இன்சுலின் உற்பத்தி அதை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் கிராம்பு எண்ணெய் கூட இன்சுலின் அளவை பராமரிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. தலைவலிக்கு கிராம்பு எப்படி ஒரு தீர்வாக பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? கிராம்பு அப்படிங்கிறது தலைவலிக்கு ஒரு தீர்வாக இருக்கும். ஒரு கிளாஸ் பாலோட கிராம்பு தூள் கலந்து குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா கிராம்பு எண்ணெயை நீங்கள் மோந்து பார்த்தீங்கனாலே போதும், தலைவலிக்கு அது நிவாரணம் கொடுக்கும். எலும்புகளை வலுவாக்குறதுல கிராம்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கிராம்பில் இருக்கக்கூடிய பிளனவாய்டுகள், மாங்கனீஸு, யுஜனால் இதெல்லாம் எலும்பு மூட்டு ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. நம்மளோட தினசரி உணவில் கிராம்பை சேர்த்துக்கிறதன் மூலமாக அது எலும்பு அடர்த்தியை அதிகரிக்க செய்கிறதோட மூட்டு வலி வரும்ல அந்த அபாயத்தையும் குறைக்குது.
கிராம்ப எப்ப சாப்பிடணும் அப்படின்னு பார்த்துட்டு வந்துரலாமா? கிராம்ப எந்த நேரத்தில வேணாலும் சாப்பிடலாம். ஆனா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிடுறது உங்களுக்கு ரெட்டிப்பு பலன தரும். நைட்டு படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி 2 கிராம்ப மென்னு சாப்ட்டுருங்க. அதுக்கப்புறமா 1 கிளாஸ் சூடான தண்ணி குடிச்சுக்கோங்க. இதனால இந்த ஆரோக்கிய நன்மைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோல கிராம்பு சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாம டெய்லி கிராம்ப உணவுல சேர்த்து பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும், பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.